பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மார்க்கு 12:41. இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். மார்க்கு 12:41. இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். ஏழையான ஒரு விதவையும் வந்து ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டாள். அப்போது அவர் தம்முடைய சீசரை அழைத்து, காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்ற எல்லோரை பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் எல்லோரும் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டுவிட்டாள் என்றார். பொதுவாகவே நாம் இந்த வேத வாக்கியத்தில் இருந்து பரிபூர்ணத்திலிருந்து அல்ல, வறுமையிலிருந்தும் காணிக்கை படைக்க வேண்டும் என்றும் முழு மனதுடன் கொடுக்க வேண்டும் என்றும், இல்லாமையிலும் இருக்கிறவைகளையும் முதன்மையானவைகளையும் கர்த்தருக்கென்று படைக்க வேண்டும் என்றும் நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இங்கு இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார் என்று எழுதப்பட்டுள்ளது. கர்த்தர் வாசம் பண்ணுவதற்காக ஒரு தேவாலயத்தை கட்ட வேண்டும் என்று தாவீது விரும்பினார். ஆனால் கர்த்தரோ தான் வாசம் பண்ணுவதற்கு ஒரு தேவாலயத்தை சாலமோன் தான் கட்ட வேண்டும் என்று சொன்னார். கர்த்தர் சொன்னபடியே சாலமோன் கட்டிய தேவாலயத்தில் நான் இங்கே வாசம் பண்ணுவேன் என்றும், என் கண்கள் இதை கண்ணோக்கி கொண்டிருக்கும் என்றும், இங்கு செய்யப்படும் விண்ணப்பத்திற்கும் வேண்டுதலுக்கும் என் செவிகள் என்னாலும் திறந்திருக்கும் என்றும் கூறினார். நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய கண்களும் செவிகளும் தேவ ஆலயத்தை நோக்கி கொண்டிருக்கிறது. தேவ ஆலயத்தில் ஏறெடுக்கப்படுகிற விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்டு பதில் கொடுப்பது மட்டுமல்ல, தேவாலயத்திற்கு நாம் வருவதும் போவதும், அங்கு நாம் எப்படி வருகிறோம் என்பதையும் என்ன செய்கிறோம் என்பதையும் முழு இருதயத்தோடு அவரை தேட வாஞ்சிக்கிறோமா என்பது மட்டுமல்ல, நாம் என்ன காணிக்கை செலுத்துகிறோம் என்பதையும் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற உணர்வு நமக்குள் வர வேண்டும். தேவாலயத்தில் உள்ள தேவனுக்குரிய காணிக்கை பெட்டியில் நாம் என்ன செலுத்துகிறோம், எப்படி செலுத்துகிறோம் என்பதை அங்கிருக்கிற தேவன் நம்மை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் என்ற உணர்வு நாம் தேவாலயத்திற்கு செல்லும் போதெல்லாம் கட்டாயம் இருக்க வேண்டும். எனவே தேவாலயத்திற்கு செல்லும் நம்மை கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது என்றும், கர்த்தருடைய செவிகள் நம்முடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்டு கொண்டிருக்கிறது என்ற உணர்வுடன் நாம் செலுத்தும் காணிக்கைகளையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற பயபக்தியோடு, முழு இருதயத்தோடு, தாழ்மையோடு, கர்த்தர் விரும்புகிற அலங்காரத்தோடு சென்றோமானால் நம்மை பார்க்கிற கர்த்தருடைய கண்களும் நம்முடைய சத்தத்திற்கும் விண்ணப்பத்திற்கும் செவி கொடுக்கிற கர்த்தருடைய செவிகளும் நம்மேல் பிரியமாய் இருக்கும். கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் நம்மை நினைவு கூறுவார், நம் தேவைகளை சந்திப்பார், நம்மை கரம் பிடித்து நடத்தி செல்வார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளவும் உம்மை நாடி தேடி வாரந்தோறும் தேவாலயத்திற்கு ஓடி வரும் நாங்கள், உம்முடைய கண்கள் எங்களை பார்க்கிறது என்றும், உம்முடைய செவிகள் எங்களுடைய வாயின் அசைவுகளை, அதாவது விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கவனித்து கேட்கிறது என்ற உள் உணர்வோடு பயபக்தியுடன் எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் உமக்கு பிரியமான காணிக்கைகளுடன் வரும்படியான கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி. இந்த நாளிலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண்கின்ற யாவரோடும் உம்முடைய தயவுள்ள கரம் இருந்து அவர்களை பாதுகாத்து வழி நடத்தி அவர்களுடைய தேவைகளை சந்தித்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என அவர்களுக்காக நாங்கள் உம்மிடத்தில் ஜெபித்து அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.